என்னடா சமய பாடுற? இல்ல இப்பெல்லாம் என்னாலே இந்த ஸ்வரஸ்தானங்கள்லாம் ஃப்ரேம் பண்ண முடியாது. வாவ் சூப்பர்டா, நைஸ்டா, கீப் இட் அப். ஆனா எல்லாமே என் பாட்டு சாரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்பா நான் மட்டும்தான் பண்ண முடியும். எப்படி அவங்க அப்பா பத்தி பெருமையெல்லாம் பேசுற? இல்ல நான் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் என்ன உட்காந்து கைட் பண்ற பொறுமையா. கரெக்டா, இட் இஸ் ஆல் அபவுட் சூசிங் த ரைட் மென்டர் ஆழ்வான். ஸோ நம்ம இந்த விஷயம் மட்டும் இல்லை, நீ வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு குட் ரோல் மாடல், கரெக்டான ரோல் மாடலை செலக்ட் பண்ணணும். அப்புறம் யூ நீட் அ குட் மென்டர் டு கைட் யூ. அப்படி இருந்தா யூ கேன் பி சக்சஸ்ஃபுல் இன் வாட் எவர் யூ வாண்ட். அப்ப ராமானுஜருக்கு ஒரு ரோல் மாடலும் மென்டரும் இருப்பாங்கல்ல? ஆமாண்டா, கண்டிப்பா. ஏன் இல்லாம ராமானுஜரோட ரோல் மாடல் சுவாமி நம்மாழ்வார். யாரு? நம்மாழ்வார். எஸ், சுவாமி நம்மாழ்வார் சொன்னதை அப்படியே எடுத்துட்டு அப்படியே கைட் பண்ணது. சுவாமிக்கு ரெண்டு முக்கியமான மென்டர் இருந்தான். அவ ஒருத்தர் நாதமுனி, ஒருத்தர் ஆளவன் தான். தெரியுமா? தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறேன். கரெக்ட். சோ நம்ம வாழ்க்கையில இப்ப சுவாமி எப்படி ராமானுஜர் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தார், எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருந்தார், எப்படி இதெல்லாம் சாதிக்க முடியும் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. அது எப்படினால? பிகாஸ் he took Nammalvar as his inspiration, his role model. So if you choose the role model wisely, you can succeed, you can be very successful in whatever you do. புரியுதா? இந்த மாசோட ஸ்பெஷல் தெரியுமா? சொல்லு. என்ன இந்த மாசோட ஸ்பெஷல்? நம்மாழ்வார். அப்ப பாட்டு அதை பத்தி தானே இருக்கும். கண்டுபிடிச்சிட்டியா? வெரி நைஸ். இந்த வாட்டி obviously நம்ம next song is all about நம்மாழ்வார். ராமானுஜனை தந்த